ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, ஒவ்வொரு அமைப்பையும் அமைப்பு ரீதியாக பலப்படுத்தணும், கட்டமைப்பை சரி பண்ணணும். மருத்துவரையாக துவங்கப்பட்ட அமைப்புகள் நிறைய அமைப்பு, அது இப்போ ஒரு பெரிய வெற்றி மாநாடு நடத்தணும். உங்களுக்கு தெரியும், அந்த மாநாட்டில் பிரம்மாண்டமான கூட்டம். அதை பார்த்துட்டு எல்லா பொதுமக்களும், அரசியல் கட்சிகள், பத்திரிகையாளர்கள் எல்லாரும் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளோ பெரிய மாநாடு, இவ்வளோ பெரிய கூட்டம்னு ஆச்சரியப்பட்டாங்க. அந்த மாநாட்டினுடைய தொடர்ச்சியாக அமைப்பு ரீதியாக பலப்படுத்தணும், தேர்தலுக்கு தயாராகணுங்கிறதுக்காக தான் மருத்துவரையா இங்கே கூப்பிட்டு பேசுகிறாங்க. இது இப்போ நடக்கிற கூட்டம் மட்டும் இல்லை, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலே இதே மாதிரி கூட்டம் நடந்துருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் ஒன்று, நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. நீங்கள் கேட்குற கேள்விக்கு நல்ல சுமூகமான தீர்வு மனநிலையாக எட்டிருச்சு. அது மிக விரைவில், இன்னும் சீக்கிரமே அது நடக்க நீங்கள் பார்க்க போறீங்க. அந்த நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்ற ஒரு சலசலப்பு நெருக்கடி நிலையெல்லாம் மாறிடுச்சு. ஒரு சுமூகமான நிலைமை ஏற்பட்டு இருக்குது. அது மிக விரைவில் நீங்க சந்திக்க போறீங்க. மக்களும் எங்க இயக்கத்தை சார்ந்தவர்களும் எல்லாம் வேகமா ஓட போறாங்க, உழைக்க போறோம். அந்த நிலை வந்துருச்சு, நீங்க சீக்கிரமா பார்க்க போறீங்க. மிக விரைவில் நடக்காது அந்த சந்திப்பு. உங்களையும் பார்க்க போறாங்க, உங்ககிட்டயும் செய்தி சொல்ல போறாங்க. அதுக்கு பிறகு எங்க இயக்கத்தில் இருக்கிறவங்க உற்சாகமா ஓட போறாங்க, ஒற்றுமையா ஓட போறாங்க. தேர்தலுக்கு தயாராக போறோம். பார்க்க போறோம். இல்ல, இப்ப கூட்டணி சம்பந்தமா இப்ப ஒன்னும் பேசல. எல்லாம் ஒன்னா இருந்து ஒற்றுமையா இருந்து நம்ம தேர்தலுக்கு தயாராகும்னு சொல்றதுதான். கூட்டணிங்கிறது தேர்தல் நெருங்கும் பொழுது பேசி முடிவெடுக்கப்பட வேண்டியது. அதை பற்றி நான் தனியா எதுவும் சொல்லக்கூடாது. எதுவுமே நீங்க இப்ப இந்த கேள்விகளுக்கு நீங்க இல்ல இருவரும் சந்திச்சு உங்களுக்கு செய்தி சொல்லுவாங்க, அப்ப புரிஞ்சுக்க போறீங்க. சொன்ன செய்தி வந்துடும். இல்ல, யார் வர்றாங்க வரலங்கிறதுலாம் வரத்தான் போறாங்க, எல்லாம் வரப்போறாங்க, எல்லாம் பார்க்க போறீங்க. எல்லாரும் வரப்போறாங்க, எல்லாத்தையும் பார்க்க போறீங்க. அவங்க உங்ககிட்ட செய்தி சொல்ல போறாங்க. அது சரியா வந்துருவாங்க, சீக்கிரம் வருவாங்க, சந்திப்பாங்க, உங்ககிட்ட செய்தி சொல்லுவாங்க. இல்ல, இப்போ உங்க கேள்விகள், இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் நல்ல பதிலா அவங்க வாயாலேயே சொல்ல போறாங்க, நீங்க பார்க்க போறீங்க. மிக விரைவில் சொல்லலாம். அதெல்லாம் ஒரு சுமூகமான முடிவு எட்டிருச்சு. எங்களுக்கெல்லாம் இப்ப 45 வருஷமா பயணிக்கிறோம். எப்படி இருக்கு மனநிலை சொல்லி பாருங்க. இந்த தேர்தலில் வெற்றி பெறுங்கிற உணர்வு. நாங்களாம் எங்கேயும் போகாம அன்னைக்கெல்லாம் சைக்கிள்ல போய் கிராம போய் இயக்கத்தை வளர்த்தோம். அப்புறம் மோட்டர் சைக்கிள் புல்லட் வச்சுட்டு போவோம். அன்னைக்கெல்லாம் மாநாடு கூட்டம், வாரம் மாநாடு இருக்காங்க. வாரத்தில் 2-3 மாநாடு இருக்கு. வாரம் போராட்டமும் இருக்கு. நாங்களாம் வச்சுட்டு எங்க ஊர்ல இருந்து அரக்கோணத்துக்கு வருவோம், எங்க ஊர்ல இருந்து கடலூருக்கு வருவோம். 12 மணி 1 மணிக்கு முடியும், விடிகாலம் கடும் குளிர்லாம் போவோம். அப்படி நான் மட்டும் இல்லை, என்ன சொல்றதுக்காக இல்லை, எங்க மருத்துவரையாவும் சரி, கட்சியில அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்க. தொண்டர்னு கூட சொல்லக்கூடாது, அவங்கெல்லாம் ஒரு உரிமையாளர்கள். அவங்களாம் ரத்தம் சிந்தி போலீஸ்ல தடியடிப்பட்டு கொடுமைப்படுத்தி ஒவ்வொருத்தரும் 15 வழக்கு 16 வழக்கு சந்திச்சு சிறைக்கு போய் உயிர் தியாகம் பண்ணி வளர்ந்த இயக்கம் சாதாரணமா இருக்குமா? ஒண்ணு, இந்த இயக்கம் எந்த வகையிலையும் நிலைகுலையாது, நலிஞ்சு போகாது, மேலும் வளமா இருக்குமா தவிர எந்த வகையிலும் பாதிக்காது. எல்லாருடைய உழைப்பும் எல்லாருடைய ரத்தத்திலையும் ஊறி போயிருக்குது, உணர்வோடு இருக்கிறாங்க, வெறித்தனமா இருக்கிறாங்க. 2 பேருடைய சந்திப்புக்கு பிறகு அந்த வெறி வேகமா மாறும், வீரியமா மாறும். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.